ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்மா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கும் ஒரு ட்ரிப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ஒரு 2 பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணத்துலேருந்து யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய கதை பேசிக்கிட்டே நாங்கள் எப்பயும் போல் கோவில்கிட்ட வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இது கிராமம்தான். இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலியுக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில். இது கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா பெருமாள் தான். ஆனால் பெருமாள் வேறு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் அப்புறம் விவசாயிகள் தன்னோட போகம் வியாபாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்களோட தானங்களை கொடுப்பாங்க. என்னென்ன தானம் கொடுக்குறாங்கங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு முந்தின நாள் வந்திருந்தோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தேர் இழுக்கிறதாகவும் ஸ்பெஷலாக நல்ல திருவிழா மாதிரி நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம்.
எங்களோடு சேர்ந்து நீங்களும் வந்து பெருமாளை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் பெருமாள் வந்து ஒரு உருவமாக படுக்க வாட்டிலையோ இல்லை நின்ன வாட்டிலையோ இல்லை, ஒரு தூண் வடிவத்தில் தான் வந்து இருக்காங்க. இந்த தூண் வடிவத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த கோவில் வெளிப்புறத்துலேயே படமாக வரைஞ்சும் எழுத்து வடிவிலையும் வந்து நமக்கு கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கோவில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளும் வியாபாரிகளும் வந்து தன்னோட வியாபாரத்தில் வளர்ச்சி அடையணும், அதுக்கான தானம் கொடுக்குறணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் தன்னோட விவசாய போகம் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டும் இங்கே வேண்டிப்பாங்க. அதுக்கான தானங்களும் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது என்னென்ன கொடுக்குறாங்கங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாடு கன்று வச்சுருக்கவங்க கூட வந்து மாடு கன்று ஒன்று வச்சுருக்காங்கன்னா அது மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு கூட வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டு கன்று குட்டிகளை வந்து தானம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் காணாமல் போன பொருட்கள் வந்து கிடைக்கணும்னு சொல்லி கூட இங்கே இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோவிலில் எங்கள் அம்மா வந்து ஒரு வேண்டுதலுக்காக நான் ரொம்ப சின்ன வயசில் வந்ததாகவும் இந்த கதைகள் எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு சொன்ன கதை தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து இந்த படங்களில் இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற முழு கதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கோவில் பிரகாரம் சுற்றி வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த தானம் கொடுக்கறதுக்கான இடம் இந்த இடம் வந்துருச்சு. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மாடு கன்றுகள்லாம் தானம் கொடுக்குற இடத்த வந்து வச்சுருக்காங்க. இந்த இந்த பெரியவர் வந்து பாருங்கள், இந்த பெரியவர் தான் இந்த கோவிலை முழுசாக கட்டி முடித்தவர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரியவர் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலேயே முழுசாக முடிக்க முடியாமல் வச்சுட்டாங்க. இந்த பெரியவர் முழுசாக வந்து இந்த கோவிலுக்கு வந்த தானங்கள் இதை வச்சே வந்து இந்த கோவிலை முழுசாக கட்டி முடிச்சிருக்காங்க. எங்கேயுமே எந்த டொனேஷனும் கேட்டு போகாமல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆடு மாடு இதெல்லாம் தானம் கொடுக்குறத வாங்கி இந்த இடத்துல கட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஜன்னல் மாதிரி வச்சு ரூம் மாதிரி பிரிச்சுருக்காங்க இல்லையா, இதை வந்து கோவிலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கட்டியிருக்காங்க. இதில் என்னென்ன தானங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ புளி, பருத்தி, மிளகா எல்லாமே வந்து இந்த ஜன்னல் வழியாக அப்படியே உள்ளே வந்து கொட்டிட்டு போயிடுவாங்களாம். இப்போது தன்வா உட்காந்துருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புளி தானம். என் தம்பி வந்து எட்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா புளியாக அப்படியே வந்து கொட்டி வச்சுருக்காங்க. பெருமாளுக்கு கொடுத்த புளி எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பானை செய்கிறவங்க கூட வந்து அவங்க பானையை வந்து தானமாக கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கோவிலில் இதை நான் பார்த்தது. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னங்கிறத நாங்கள் பார்த்துட்டே வந்து அப்படியே வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல ரூம் மாதிரியே ஃபுல்லாக எடுத்து தனித்தனி செக்ஷனாக வந்து பிரித்தே வச்சுருந்தாங்க.
இந்த கோவிலில் ஒரே ஒரு மூலவர் மட்டும் இருந்தாலும் இந்த ஸ்தலத்தோட வரலாறும் தான முறைகளையும் தெரிஞ்சிட்டது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். கோவில்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தேர் வந்து ஒரு 3 தேர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சித்ரா பௌர்ணமிக்கு பெருமாள் கோயிலில் விசேஷமாக இருக்கிறத நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இங்கே மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சூப்பராக வந்து தேர் ரெடி பண்ண போகிறாங்க. அதை வீடியோட கண்டினியூஷன்லேயே பார்க்கலாம் வாங்க. கோவில் வெளியில் லைட்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சித்ரா பௌர்ணமிக்கு தேர் ஊர்வலம் வர்றதுனால வந்து குட்டி குட்டி கடைகள் வந்து போட்டு திருவிழா மாதிரி வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய கடைகள் இருக்குது. தன்வா ஆஸ் யூஷுவல் போனோடனே அவங்களுக்கு ஒரு சின்ன டாய் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு வந்து போனாலுமே அந்த கோவில் ஞாபகமாக ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வந்து வாங்குவோம். அது மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு கடைக்கு வந்து போயிருக்கோம். எப்பயும் போல் வந்து எந்த கோவில் போனாலும் அந்த மூலவர் வந்து படமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஒரு சில பொருள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கோம். வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே என்ன ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஸ்பெஷல் சித்திரை தேரோட்டத்துக்காக சூப்பராக சாரங்கபாணி கோவில் தேர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. கோவிலும் பாருங்கள் நல்லா ஜெகஜோதியாக வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் இது. 113 அடி உயரமும் 500 டன் எடையும் உள்ள இந்த தேர் வந்து பிரம்மாண்டமாக சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி சாரங்கனை தரிசிக்கிறதுக்கு நீங்களும் சித்திரை தேரோட்டம் நியூஸ்லையாச்சும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கோவிலில் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. அதனால் நாங்கள் உள்ள கோவில் போய் பார்க்க முடியல. நீங்களும் பார்த்து பெருமாள் தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.